வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு வீடியோ ரிகார்டிங் கம்பராமாயணம் போட போகிறேன். இந்த வீடியோ எதனால் இன்ஸ்பயர் ஆச்சுன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மூவி ஒன்று பார்த்தேன். அது ஒடிசி அப்படின்னு, இந்த கிங் ஒடிசியஸ், அது மேட் டேமன் நடித்த மூவி. நல்லாயிருக்கும், பாருங்கள். அவ்வளோ ஒன்றும் கிரேட் இல்லை, கம்பராமாயணம் அளவுக்குலாம் அதில் மேபி 20% இருக்கும். பட் இது கம்பராமாயணத்தில் 20%னா ஓகே தானே, பாருங்களேன், நல்லாயிருக்கும். பட் அதில் வர அந்த சீன்ஸ்லாம் வெரி மச் சிமிலர் டு வாட் ஹேப்பன்ஸ் இன் ராமாயணா. இப்போ எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் சீன் நம்ம அந்த சுயம்பரத்துக்காக ராமர் அந்த வில்லை உடைக்கிறாரு இல்லையா, சீதைக்கோசரம். அதே மாதிரி தான் கிங் ஒடிசியஸும் அந்த குயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் ஒரு வில்லை எடுத்து உடைப்பார். அது கம்பரோட பியூட்டி அவர் எழுதினதில் ஓகே, அந்த அளவுக்குலாம் சான்ஸே இல்லை. பட் ஆனால் இது ஒரு சான்ஸ். நம்ம ஓகே, இந்த காலத்து யூத்துக்கெலாம் இந்த புது மூவிஸ் தானே பாப்புலராக இருக்குது. ஸோ இதை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி நம்ம கம்பராமாயணத்தை சொல்லலாமேன்னு எனக்கு ஒரு ஐடியா. எனிவே, இஃப் யூ லைக், யூ கேன் கமெண்ட். I will post more videos like this. Okay, let me first recite the beauty of this two stanzas. First stanza la Kambar is explaining how Ramar is going to lift that bow. In the second paragraph la he is going to explain how Rama broke that bow. அதாவது அது பார்ப்பீங்க, அது அந்த போயமில் சொல்லியிருக்கிற மாதிரி சொன்னால் தான் அது ஒரு அழகு. ஓகே, let me recite it. ஆடக மால்வரை அன்னத்து தன்னை தேட அரு மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வளை சூட்டிட நீட்டும் ஏடு அவிழ் மாலை இது என்ன எடுத்தான். இது ஃபஸ்ட்டு பேராகிராஃப், எப்படி அவர் அதை லிஃப்ட் பண்ணாருன்ற. செகண்ட் பேராகிராஃபில் தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான்நுதி வைத்ததும் நோக்கார், கடிப்பினில் யாரும் அறிந்தினர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். அதாவது இதில் ஃபஸ்ட் பேராகிராஃபில் மேருமலை மாதிரி இருந்தது தான் அந்த வில்லு. அந்த ஒரு வில்லை அவர் எப்படி எடுத்தார் அப்படின்னா, எதுக்காக எடுத்தாருன்னா, தேட அரு மாமணி சீதை எனும், அதை கிடைக்காத ஒரு ரத்தனம், ஒரு ஜுவல், சீதை மாதிரி ஒரு ஜுவல்லுக்காக அதில் எப்படி லிஃப்ட் பண்ணார்னா, அது இட் இஸ் அன் இன்விடேஷன் ஃபார் கெட்டிங் மேரிட் டு சீதா. அது ஒரு மாலை மாதிரி அதை லிஃப்ட் பண்ணார். ஸோ ஒரு மாலையை ஒரு ஆள் லிஃப்ட் பண்ணணுன்னா அத்தனை போயிட்டு இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணுற மாதிரியா லிஃப்ட் பண்ணுவான்? இல்லையே. அவன் எப்படி லிஃப்ட் பண்ணுவான்னா, அதை மெருதுவாக எப்படி லைட்டாக எடுக்கணுமோ அப்படி தான் எடுப்பான். ஸோ அதனால தான் அதை சூடக வாழ்விலை சூட்டிட நீட்டும் ஏடு அவிழ் மாலை இது என்ன எடுத்தான். அது ஒரு மாலை மாதிரி லிஃப்ட் பண்ணார்னா என்ன, அவ்வளோ லைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி அதை லிஃப்ட் பண்ணாராம். இப்போ அத்தனை பேரும் தோற்றுட்டாங்க, இவருக்கு தானே லாஸ்ட் சான்ஸு. அப்போ இந்த சீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்து, அவங்களுக்கே பிடிச்சி போச்சு ராமரை, இவன் தான்டா கரெக்டான சூட்டர் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மனசில் என்ன பட்டுதான்னா, இப்படி ஒரு சின்ன அழகான பையனுக்கு போய் இப்படி ஒரு சிவதனுஷ், இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் ஸ்கேலில் ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்களே, அதில் ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு பயந்துன்னு கிடந்தாங்களாம். பட் அதை அவர் எப்படி எடுத்தார்னா, மற்றவங்கெல்லாம் தேவர் வெரி க்யூரியஸ், சரி இந்த பையன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றதுக்காக. அதை அவர் எப்படி தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும், தாள்னா கால், காலை வச்சு தான் அதை மடக்கணும். தாளில் மடுத்ததும் நான்நுதி வைத்ததும் நோக்கார், கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். அதாவது கண்ணை சிமிட்டாமல் வேடிக்கை பார்த்தது, கண்ணை சிமிட்டாமல், இங்கே தான் பார்க்கணும் நீங்கள், கண்ணு சிமிட்டாமல் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, அவர் காலில் அவர் காலில் வச்சு அதை மடக்கினது, ஒரு பக்கம் வச்சு பெண்ட் பண்ணது, அந்த நாணை ஏற்றினது, அதெல்லாம் அவங்களுக்கு கண்ணில் தெரியவே இல்லை. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, அவர் கையால் எடுத்தது கண்டனர், கையில் எடுத்ததை மட்டும் பார்த்தாங்க, அவங்க லிஃப்ட் பண்ணதை பார்த்தாங்க,
ஈட்டுறதை கேட்டார், டமால்னு உடஞ்சிடுது. அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா அது லைட்னிங் ஸ்பீடில் அதை எடுத்து நான் ஏற்றி அதை உடைக்கவும் உடச்சிட்டார் அவர். அதுதான் அவரோட அந்த 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 கம்பர் வந்து, அதாவது கண்ணில் வந்து ஒரு ஆள் வந்து கண் சிமிட்டாமல் வேடிக்கை பார்க்கும்போது இவ்வளோ நடந்திருக்குன்னா, இப்போ நம்ம அந்த அது பேர் என்ன, ஏதோ ஒரு படம் ஒன்று வந்தது, விஸ்வரூபமாக யாரோ ஒன்று, அதில் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் வந்து ஒரு சீனில் வந்து அவர் வந்து டம் டம்னு அடிச்சிருவார் அவர். ஆனால் அதை கடைசியில் அது ஸ்லோ மோஷனில் பார்த்தா தான் தெரியும் அவர் நிஜமாகவே அவர் எப்படி எல்லாரையும் கொண்டாருன்னு. ஸோ அது மாதிரி கடைசியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் கையால் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். ஸோ இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வெறும் கம்பரால் தான் சொல்ல முடியும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர் தாடகையை அடிக்கும்போது அவரோட என்னோடய பழைய வீடியோவில் ஒன்று இருக்குது, எப்படி அவரோட ஸ்பீட் ஆஃப் ராமாஸ் ஏரோ அப்படின்னு நான் ஒன்று போட்டிருப்பேன் ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி. அதில் வந்து சொல்லொக்கும் கடிய வேக சுடு சரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தாங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே. அது வந்து ராமரோட ஏரோவோட ஸ்பீடு அது ஒன்று இருக்கும். இது இந்த ஸ்பீடு ஜாஸ்தியா அந்த ஸ்பீடு ஜாஸ்தியா அப்படின்னு எந்த ஓமை, அங்கே ஒரு ஓமை இங்கே ஒரு ஓமை, அதான் கம்பரோட பியூட்டி. உங்களுக்கு இந்த மாதிரி போயம்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் ஆன் திஸ், ஐ வில் போஸ்ட் மோர் ஆன் இட். தேங்க்யூ, வணக்கம்.